விஜய் அவர்களை பற்றி சீமானிடம் கேட்கும்போது சீமான் அவர்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாங்கள் செயலில் காமிக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க. என்னக்கா, நம்ம இவ்வளோ வருடமாக ஒரு கட்டி வச்ச ஒரு வீடு, தமிழ் தேசியம் என்கிறது ஒரு பெரிய வீடு, அதை வந்து என்னன்னே தெரியாது நான் வந்து உடைப்பேன் அப்படிங்க. நான் முன்ன எப்படி நான் உடைக்க அனுமதிப்பேன்? இப்போ இவரும் வந்து என்ன சொல்றாரு, தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே இரண்டு கண்கள் தானே சொல்றாரு. எப்படிக்கா ரெண்டு கண் ஆக முடியும்? எப்படி ரெண்டு ஆக முடியும்? திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற, ரெண்டும் ஒண்ணுன்னா அப்பயே புரிஞ்சிச்சு. உனக்கு அறிவு வந்து இவ்வளோண்டு கூட இல்லை. திமுக எடுக்காத செயல்களை பல சொல்லியிருக்காரு இல்லையா? இவர் என்ன செஞ்சிருக்காரு? நீங்களும் அறிவும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறோம். அது ரெண்டுத்தையும் ஒன்னாக்குன்னு ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தான் கொள்கை வழிகாட்டினா அப்போ உனக்கு அரசியல் அறிவு இருக்குதா இல்லையா? ஒழுங்கா கொள்கை அறிவு இருந்திருந்தா கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, ஒரு தலைவர்னா யாருன்னு அங்க இருக்க அனைத்து கூட்டங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம தான் இவ்வளவு பேர் போறாங்க. ஒரு மாநாடுன்னு ஒன்று போட்டோம்னா மாநாடு மூலமா ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும். ஒரு மாநாட்டில் தொண்டர் இல்லை, அவங்க ரசிகர்களுக்காக கருத்து சொல்லணும், மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும். எதற்காக நம்ம மாநாடு போடுறோம்? சரி, இவ்வளோ எதிர்க்கிறீங்களே திமுக என்னென்ன செய்யல, என்னென்ன பண்ணிருக்கு, இது எதுவுமே பேசல. தங்களுடைய ரசிகர்களுக்கு எந்த செய்தி சொல்லலை. அவன் அதை நோக்கி எதிர் வரல. தளபதியை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். வீட்டுல தண்டை சோறு தின்னுட்டு அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் அவங்கள மிரட்டி சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கே போகாம இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏன்னா ஒரு வேலை இருக்கவங்க குடும்பத்தை பார்க்கணும், பொறுப்பு இருக்கவங்க வந்து 3 நாளைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு தளபதியும் கட்டி திரும்ப மாட்டான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ விஜய் அவர்களை பத்தி சீமானிடம் கேட்கும்போது சீமான் அவர்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாங்க செயல்ல காமிக்கிறோம், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க. மறைமுகம்னு சொல்ல முடியாது, நேரடியாகவே பயங்கரமா விமர்சிக்கிறார். எதனால தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாங்க? என்ன காரணம்? பின்ன என்னக்கா, நம்ம இவ்வளோ வருடமா ஒரு கட்டி வச்ச ஒரு வீடு, தமிழ் தேசியம் என்கிறது ஒரு பெரிய வீடு, அதை வந்து என்னன்னே தெரியாது நான் வந்து உடைப்பேன் அப்படிங்கிற. நான் முன்ன எப்படி நான் உடைக்க அனுமதிக்க முடியும்? தமிழர்கள் வந்து பல சூழ்ச்சிகளை தாண்டி தன்னை தமிழராக உணர்றதே பெரிய விஷயம். இங்கே பண அரசியல் இருக்குது, மத அரசியல் இருக்குது, சாதி அரசியல் இருக்குது, கட்சி இன அரசியல் இருக்குது. இதெல்லாம் தாண்டிட்டு தன்னை தமிழராக உணர்றதே பெரிய விஷயம். அப்படி தன்னை தமிழராக 36 லட்சம் பேர் உணர்ந்திருக்கதே பெரிய விஷயம். அப்படி உணர வச்சுருக்கோம். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை, பெரியார்லாம் வந்து தமிழர் தலைவரே இல்லை அப்படிங்கிறோம். அப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டு பெரியாரங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னா கோவம் வருமா? அதனால தான் விமர்சிக்கிறோம். நீங்கள் தமிழராக உணரும் போது அப்போ இவனைகளை போன்ற ஆட்கள் பெரிய இடையூறுகள். நம்ம என்ன சொல்கிறோம், இனப்பற்று கொண்டா தமிழனாலேயே தமிழ்நாடு உணர முடியாது, இனவெறி கொண்டால் மட்டும்தான் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறதே நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிற. அப்படி இருக்க நேரத்தில் இனப்பற்றே கலைக்கு நீ வரனா உன்னை அனுமதிக்கணுமா? கூடாது, அனுமதிக்கூடாது. அப்போ எதிர்த்துனா ஆகணும். இல்லை, இப்போ நீங்க கட்டி காத்து வச்சது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இவரும் வந்து என்ன சொல்றாரு, தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே இரண்டு கண்கள் தானே சொல்றாரு. எப்படிக்கா ரெண்டு கண் ஆக முடியும்? எப்படி ரெண்டாக முடியும்? திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற, ரெண்டும் ஒண்ணுன்னா அப்பயே புரிஞ்சிருச்சு. உனக்கு அறிவு வந்து இவ்வளோண்டு கூட இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஐயா விஜய் அவர்களுக்கு அரசியல் அறிவு என்பது இவ்வளோண்டு இல்லை. அவருக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யறாங்க இல்லையா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் துளி அளவு அறிவு கிடையாது. தெளிவா எப்படி சொல்றீங்க? அதாவது இளம் வயதுல இருக்கக்கூடிய நீங்களே இவ்வளோ அரசியல் தெரிஞ்சு இவ்வளோ பேசுறீங்க. அப்போ கிட்டத்தட்ட திரையுலகத்துல பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்புறம் எப்படி வந்து இவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்லலாம்? தெரியல. காணல் தானே வந்து பேசுற கொள்கை. ஒருத்தரை போட்டு நம்ம ஒருத்தரை உடைக்கணும்னா அவர் மேல இருக்கு பல பார்வை இருக்கும். இப்போ பெரியார் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ராமசாமி அவர் கெட்டவருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் எழுதுறது சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை, எல்லாமே தமிழ் மொழிக்கு எதிரி தினமாக தான் பேசுகிறாரு அப்படிங்கிறோம். அப்போ அந்த பல பார்வைகளை ஆலோசிக்கணும், ஆராயணும், அதை எடுத்து தான் ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லணும். பெரியார் தமிழர் தலைவர் இல்லை அப்படிங்கிறோம். அவர் வந்து தமிழ் மொழியோட அறிவியலே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இருக்குதே, பிக் பேங் தியரி பற்றி பேசியிருக்காங்களே, எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம்.
அப்போ அவருக்கும் அறிவில்லை, ஒரு பின்னாடி இருந்து வேலை செய்கிறவங்களுக்கும் அறிவில்லை. நீங்கள் சொல்கிறது போல் ஒரு அரசியல் அறிவு இருந்தால் தன்னுடைய பேச்சு எதுக்கு 2லேருந்து 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் வரை பேசியிருக்காருல்ல. செயற்குழு கூட்டத்தில் பேசினாரா? செயற்குழு கூட்டத்தில் எவ்வளோ நேரம் பேசினாரு? நாங்கள் அவர் பேசினது தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் தொண்டர்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காரு, அவர் ரசிகர்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காரு, எதுவுமே சொல்லலை. மக்களுக்கும் ஒன்றும் சொல்லலை. ஏதோ வந்தாரு, நான் பாட்டு பேசினேன், பேசுவாங்கப்பா, பேசிட்டேன், வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயங்களை திமுக செய்யாத பல விஷயங்களை எடுத்துரைத்திருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பதில்? அவர் என்ன செஞ்சிருக்காரு? இப்ப திமுக எடுக்காத செயல்களை பல சொல்லியிருக்காரு இல்லையா? இவர் என்ன செஞ்சிருக்காரு? அதுவே பெரிய கேள்விக்குறி தானே. நீங்களும் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிறோம், அது ரெண்டுத்தையும் ஒன்னாக்குன்னு ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தான் கொள்கை வழிகாட்டினா அப்போ உனக்கு அரசியல் அறிவு இருக்குதா இல்லையா? நீங்க பாருங்க, தமிழ் தேசியம்னு சொன்னாலே பெரியார்லாம் இருக்க மாட்டாரு, திருவள்ளுவர் தான் இருப்பார். நீங்க கட்சி ஆரம்பிக்க போறதா இருந்தால் திருவள்ளுவருக்கு மாலை போட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ராமசாமிக்குள்ள மாலை போட்டு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அப்ப நீங்க யாரு? நீங்களும் யாரோ ஒருத்தருக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு வரீங்க, அந்த கால் ஷீட்டை இவங்கெல்லாம் நம்புறாங்க. அப்போ இவங்களுக்கும் அரசியல் அறிவில்லை, அவருக்கும் அரசியல் அறிவில்லை. இதுதான் திராவிடம் செஞ்ச 75 ஆண்டு கால அரசியல் சாதனை. எல்லாமே இதுதான். இந்த கொள்கை தெளிவில்லாத கூட்டத்தை கொண்டு போயிட்டு இவ்வளோ பேரை உருவாக்கிருக்கு இல்லையா, ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கிருக்கு இல்லையா, இதுதான் திராவிடம் செஞ்ச சாதனை. ஒழுங்காக கொள்கை அறிவு இருந்திருந்தா, கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, ஒரு தலைவர்னா யாருன்னு அங்கே இருக்க அனைத்து கூட்டங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம தான் இவ்வளோ பேர் போகிறாங்க. கண்டிப்பா. இப்ப இந்த மாநாடு குறித்து சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு. என்னன்னா, மாநாடு எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு முன் அறிவிப்பே இல்லாம நடத்துறாங்க. திருச்சியில நாங்களும் மாநாடு நடத்துறோம், எப்படி நடத்துறோம் அப்படின்றத நாங்க அங்க காமிக்கிறோம், அதை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாநாடுன்னு ஒன்று போட்டோம்னா மாநாடு மூலமா ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும். ஒரு மாநாட்டில் தொண்டர் இல்லை, அவங்க ரசிகர்களுக்காக கருத்து சொல்லணும், மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும். எதற்காக நம்ம மாநாடு போடுறோம்? சரி, இவ்வளோ எதிர்க்கிறீங்களே திமுக என்னென்ன செய்யலை, என்னென்ன பண்ணியிருக்கு, நம்ம திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறமே, சரி திராவிட எதிரி ஆரியம்னு கதை விடுறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றிலாம் பேசலாம். இது எதுவுமே பேசலை. தங்களுடைய ரசிகர்களுக்கு எந்த செய்தி சொல்லலை. அவன் அதை நோக்கி எதிர் வரல. பார்க்கும்போது தளபதியை பார்த்துட்டு நான் கிளம்புறேன், வேலை முடிஞ்சிச்சு, வேலை என்ன வேணும், எப்பா நான் பார்த்துட்டேன், நான் புறப்படுறேன் அந்த பாட்டு போயிட்டு. இதுதான் காரணம் அப்படின்னு இல்ல, வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம், போறதுக்கு டைம் ஆயிருக்கலாம். அந்த காரணம், ஏன்னா கூட்டம் அங்க எக்கச்சக்க கூட்டம் இருக்குது அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாக்குறாங்க. சரி, ஒருவேளை நம்ம போறதுக்கு டைம் ஆயிடும் சொல்லிட்டு கூட கிளம்பி இருக்கலாம் இல்லையா? மக்கள் போறதுக்கு டைம் ஆயிடும் கிளம்பிட்டாங்களா? அப்படி டைம் இல்லாதவங்க எதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரணும்? அவங்க அப்படி எதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரணும்? அதற்கான தேவை என்ன? அவ்வளோ நேரம் 10 நிமிஷம் 10 செகண்ட் பார்த்து செயல்படுறவங்களாம் இவங்களாம். வீட்டில் தண்டை சோறு தின்னுட்டு அப்பா அம்மா கிட்டேருந்து காசு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க காசில் வாங்கி தின்னுட்டு இன்னும் அவங்கள மிரட்டி சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கே போகாமல் இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏன்னா ஒரு வேலை இருக்கவங்க குடும்பத்தை பார்க்கணும், பொறுப்பு இருக்கவன் 3 நாளைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு தளபதியும் கட்டி திரிய மாட்டான். எதுவுமே இல்லைப்பா, நான் பாட்டு ஜாலியாக இருக்கேன் அப்படின்றவன் தான் இப்படிலாம் வருவான். அப்பா அம்மா உருட்டி மிரட்டி சாப்பிட்றவன் தான் இதெல்லாம் பண்ணுவான். சுயமாக வேலை இருக்கான், அவனை வேண்டா பார்ப்பான் அப்படின்ட்டு அவன் வேலையை போயிட்டு இருப்பான். இதுதான் அவங்களுடைய நிலைமை. இப்போ 2026 அரசியல் களம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா அரசியல் தலைவர்களும் மக்களை ஏதோ ஒரு விதத்துல பார்த்துட்டு இருக்காங்க. சீமானவர்கள் வித்தியாசமான முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா மரங்களுடைய மாநாடு நடக்குது. இந்த மாநாடுக்கு பல விமர்சனங்கள் வந்திருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள போறாரு சீமானவர்கள்? வரட்டும். இவ்வளோ நாள் விமர்சனத்தை எதிர்கொண்டவர் இதெல்லாம் எதிர்கொள்ள மாட்டாரா? இது நான் அவ்வளோ பெரிய விமர்சனமா? அதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு விமர்சனம் செய்கிறவங்கலாம் நாளைக்கு காலை வாழ போகிறது கிடையாது. இன்றைக்கே பார்த்துருப்போம், தூய ஆக்சிஜன் குடின்னு சொல்லிட்டு நடத்திட்டு வராங்க. அப்புறம் மரங்களுக்காக மரம் வைங்கன்னு கெஞ்சுறாங்க. போன்ற பல வகையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ பேசுவாங்க, இப்போ மரம் இருக்குது, இன்னும் நிறைய மரங்கள் வேணும், இப்பயே வெட்டி வீசுறாங்களே, வீசாத மரம் வேணும், எங்கள் எதிர்காலத்துக்கு வேணும், எங்களுக்கு வேணுங்கிறது தான் என்னை போன்ற மாணவர்களும் எங்களுக்கு எதிர்கால சங்கதியினருக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க இன்னைக்கு இருப்பாங்க, பேசுகிறவங்களாம் இன்னைக்கு இருப்பாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ போகிறதும் கிடையாது, சிந்திச்சு இந்த நிலத்தில் இருக்க போகிறதும் கிடையாது, சிந்திச்சு பார்க்க போகிறதும் கிடையாது. இங்கே நாங்கள் தான் வாழ போகிறோம், நாங்கள் தான் சிந்திக்க போகிறோம். அதனால எங்களுக்கு இது வேணும். விமர்சிக்கிட்டோம், போட்டுறட்டும், தூற்றட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா. சீமானுடைய அரசியல் களம் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.